சரி யுவர் ஆனர், நான் இன்ஸ்பெக்டர் வைஃப் குழந்தை கிட்ட விசாரிக்கணும். அவங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வெயிட் பண்ணி பாருங்க சார். என் ஒய்ஃபும் குழந்தையும் வீட்ல இருக்காங்க, நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? அங்க பாருங்க. நீங்க ஒரு நல்ல போலீஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சஞ்சீவ் மேல போய் கேஸ் போடலன்னு உங்க வாய் பேச முடியாத குழந்தை மேல சத்தியம் பண்ணுங்க பாப்போம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது கோர்ட்டா கோயிலா? சத்தியமெல்லாம் கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க குற்றவாளி குண்ல ஏறின உடனே பகவத்கீதை மேல சத்தியம் வாங்குறீங்களே, அது சரின்னா நான் பண்றதோ சரிதான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஐ எம் சாரி யுவர் ஆனர். வந்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? எங்க வேணாங்க, பொய் சத்தியம் பண்ணி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. ப்ளீஸ்ங்க. இவ்ளோ நாள் பணத்துக்காக நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த கெடுதலை நம்ம குழந்தைக்கு பண்ணிடாதீங்க. அந்த பிஞ்சு முகத்தை பாருங்க. நீங்களே நம்ம குழந்தைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ்ங்க. யோசிச்சு பாருங்க. சத்தியம் பண்ணுங்க. எங்க வேண்டாங்க, பொய் சத்தியம் பண்ணாதீங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுங்க. ஐயோ, எங்க சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. நம்ம குழந்தைங்க. கடவுளே, என்னங்க என்னம்மா சத்தியம் பண்ணிடுவானா? ஏய், எனக்கே டென்ஷனா இருக்கு. இருடி. இல்ல, என் குழந்தை மேல பண்ண மாட்டேன். சாரிடா, டாடியை மன்னிச்சிரு.
என்ன மன்னிச்சிருங்க மேடம். என் மனசாட்சிக்கு விரோதமா எவ்வளவோ தப்பு பண்ண முடிஞ்ச என்னால என் பிள்ளைக்கு எதிரா பண்ண முடியல மேடம். என்ன அடிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக சஞ்சீவ் மேல பொய் கேஸ் போட்டு நான் தான் உள்ள தள்ளினேன். எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ கஞ்சா கேஸ் போட்டு அவன் லைஃப் முழுக்க ஜெயில இருக்கணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்ணது நான் தான். ஒரு போலீஸா நான் தோத்துட்டேன். ஒரு அப்பனா நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு கஞ்சா கேஸா ஆரம்பிச்ச இந்த வழக்கு ஒரு எமோஷனலான அப்பா புள்ள கேஸா முடிஞ்சிடுச்சு. இன்ஸ்பெக்டர் அனுவுக்கு தான் நன்றி சொல்லணும். சஞ்சீவ் கஞ்சா வித்ததற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த கோர்ட் அவரை எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்கிறது. ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணமா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய கேஸ பார்த்திருக்கேன். ஆனா எல்லா கேஸ்லயும் தீர்ப்பப்ப அவங்க பழைய பகை முடிஞ்சு அவங்களுக்குள்ள புது பகை உண்டாயிரும். ஆனா இந்த கேஸ்ல மட்டும்தான் தீர்ப்பால ஒருத்தர் திருந்தி இருக்காரு. அதுக்கு நீங்க தான் காரணம். கீப் இட் அப். சாரி மேடம். ஸ்டேஷன்ல நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணியும் உங்களால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. என் குழந்தை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலாவது நேர்மையா இருங்க. கண்டிப்பா மேடம், நான் வரேன். வரேம்மா. மாமா. அனு, நீ சொன்னதை செஞ்சிட்டமா? உன்னால்தான் சஞ்சீவ் வெளியில வந்துட்டான். இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். வாமா, போய் சஞ்சீவ பார்க்கலாம். என்னம்மா? இல்ல, நீங்க போய் சஞ்சீவை பாருங்க. எனக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரிம்மா. இப்ப போய் சஞ்சீவை பார்த்து உன்னை நான் வெளியே எடுத்துட்டேன் சஞ்சீவ் அப்படின்னு ஆசையா சொல்லணும்னு தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னால இப்போ சஞ்சீவ் முன்னாடி போய் நிக்க முடியாதே. சஞ்சீவ், 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 கண்ணை திறப்பா. சஞ்சீவ். அம்மா. உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனு வாதாடி உன்னை வெளியில எடுத்துட்டா. உனக்காக எப்படி வாதாடினா தெரியுமா? சஞ்சீவ்,
இந்த கேஸ் சம்பந்தமா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கான், அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கா. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். நாங்க சஞ்சீவை கூட்டு போலாமா? சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துட்டோம், அது வந்தது நீங்க இவரை கூட்டு போயிடலாம். சரி ஆ. டாக்டர் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ் குளுக்கோஸ் ஏறிடு சார். குளுக்கோஸ் ஏறி முடிஞ்சோடனே நீங்க கூட்டு போகலாம் நார்மலாக. சரிங்க டாக்டர். நல்ல வேளை நீ வந்துட்ட. இனிமே சஞ்சீவை காப்பாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணம்மா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். பாத்து வா. வா. பாத்துடா. வாப்பா. சீதா எங்க கூட்டு போற அவனை? யாரு செஞ்ச பாவமோ தெரியல, தப்பே செய்யாத என் புள்ள ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அந்த தோஷத்தை கழிக்க வேணா? வாப்பா. நாம இவ்ளோ பிரில்லியண்டா பிளான் பண்ணியும் அந்த அபியை நம்மளால தடுக்க முடியலையே. எப்படியோ கோர்ட்டுக்கு வந்து அந்த சஞ்சீவை காப்பாத்திட்டாளே. ஆனா அவ எப்படி கரெக்டா விட்னஸோட கோர்ட்டுக்கு வந்தா? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அபி சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற லவ். அதான் சஞ்சீவுக்கு ஒரு ஆபத்துன உடனே அதுல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக கரெக்டா அவளை அங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அபியை நாம குறைச்சி எடை போட்டுட்டோம். அவ ஸ்கூல கூட தாண்டாத மக்குன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா ப்ரொஃபஷனல் லாயர் மாதிரி வாதாடி சஞ்சீவை ஈஸியா வெளியில எடுத்துட்டா. ஆமா ஸ்ரீஜா, அபி பயங்கரமான ஆள்தான். கோர்ட்ல அவ வாதாடினதை பார்க்கும்போது எனக்கே கனவு மாதிரி இருந்துச்சு. என்னமா வாதாடுற அவ வாதாடினதை பார்த்து ஜட்ஜே பாராட்டுறாரு. இப்படியே நம்ம அவளை விட்டோம், அபி நம்ம எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு அவ சஞ்சீவ கல்யாணம் பண்ணிப்பா. இந்த அபி புராணத்தை பாடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவளை பத்தி பேச பேச எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, நீ உன் வேலையை கோட்டை விட்டுட்டு இங்க வந்து கத்து. நடந்ததை விட்டுட்டு நடக்க போறத பத்தி பேசலாமா? இப்படியே விட்டோம் பார்ட்னர் சொன்ன மாதிரி அபி ஏதாவது பண்ணி சஞ்சீவ கல்யாணம் கூட பண்ணிப்பா. அதுக்கு நம்ம விடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அம்மா அத்தை கிட்ட போய் எனக்கு சஞ்சீவ கல்யாணம் பண்றத பத்தி பேசணும். நான் போய் பேசினா சீதா எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பா? அவதான் அந்த அபியை கண்டுபிடிக்க தெரு தெருவா கொரியர்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காளே. ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க வைக்கணும். எப்படி? நீ மாமா கிட்ட பிரச்சனை பண்ணா மாமாவை வச்சு அத்தையை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கலாம்.
நான் சொன்னாலும் எங்க அண்ணன் கேட்க மாட்டாரடி. சுருக்கமா சொன்னா எங்க அண்ணன் ஒரு பொண்டாட்டி தாசன். சீதா சொல்றதா எப்பவும் அவருக்கு வேத வாக்கு. நீ சொல்றது வேலைக்காகும்னு எனக்கு தோணல. அதெல்லாம் மாமா கிட்ட பேசுறபடி பேசினா எல்லாம் வேலைக்காகும். சிங்கத்துக்கு எப்பவும் மாட்டு மந்தையில ஒரு மாட்டை அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா தனியா போற மாட்டை அடிக்கிறது கஷ்டமே கிடையாது. என்ன சொல்றீங்க பார்ட்னர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? நீ ஒரு காமெடி பீஸ். என் தலையெழுத்து உன் கூடலாம் சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. மாமா, அத்தை, சஞ்சீவ் 3 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தா போதும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். பிரச்சனையா? அது எப்படி உண்டு பண்றது? நான் சொல்றேன் கேளுங்க. அத்தை அபிய தேடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அபிய கண்டுபிடிக்கல. இந்த நேரத்துல சஞ்சீவை எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வச்சுட்டோன்னு வைங்க, மாமா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? ஆட்டோமேட்டிக்கா சஞ்சீவ் அத்தை மாமாக்கு நடுவுல தானாவே பிரச்சனை வந்துரும். அந்த டைம்ல மாமாவை நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா அது போதும், என் கல்யாணத்தை ஈஸியா நடத்திடலாம். சஞ்சீவ் அபிய லவ் பண்றான். அதோட அவன் அம்மா புள்ள வேற. சீதா பேச்ச மீறவே மாட்டான். அவன் எப்படி அம்மாவை எடுத்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவான்? சஞ்சீவ் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. என்ன பார்ட்னர் சொல்றீங்க? சூப்பர் பார்ட்னர். இப்ப நான் சொன்னதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா போதும். ஸ்ரீஜா சஞ்சீவ் கல்யாணத்தை ஈஸியா நடத்திடலாம். அபியாலையும் அவள் லவ்வாலையும் அதை தடுக்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது பார்ட்னர்.